இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறாரு. நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம். 2026 குரு பயிற்சி மகரமுக்கு பொருளாதார ரீதியா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பார்க்கலாம்? இவங்களுக்கு பதில் அஷ்டம சனி முடிஞ்சது சார். குரு பயிற்சி சார், குரு பயிற்சிக்கு போய் நீங்கள் அஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இல்லை அஷ்டம சனி முடிஞ்சது, குரு பார்க்க போறார். குருவின் பார்வை இருக்கு. இந்த குருவின் பார்வை இருக்கும்போது போன வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், இழந்த கௌரவம் மீண்டும் வரும், தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, கச்சேரி, பா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. குருவனுடைய பார்வை இல்லை, 7.5 சனி, அதுவும் உங்களுக்கு 8 வருஷம் சனீஸ்வரர். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு சனீஸ்வரர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் முடியலங்கிறார், அப்புறம் திருக்கணித பிரகாரம் இன்னும் இருக்குங்கிறார். இப்படி ஏகதாகமாக தள்ளிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு விடுதலை காலம், வருமானங்கள் கூடும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, நல்ல மனைவி வந்து சேருவாள். அருமை. கடந்த 7 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு மகாலட்சுமி வாசம் வீட்டில் வந்து சேரும், வருமானம் கூடும். இது வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லை பண்ணின்னு இருந்தாங்க இல்லையா, ஒன்று அவன் போயிடுவான், இல்லை புதிய அதிகாரிகள் வந்து உங்களை ரெக்கக்னிஷன் பண்ணுவாங்க, ப்ரமோஷன் வந்து சேரும், நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். இல்லை சார் விசா வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்குமா, லண்டனுக்கு கிடைக்குமா, ஆஸ்திரேலியா கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும். அதுலேயும் நான் அவனை நம்பி பணம் கொடுத்தேன், இவனை நம்பி பணம் கொடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிக தெளிவாக அற்புதமாக நீங்கள் ஜம்முன்னு பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போகலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், மன நிம்மதியோடு வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதை எல்லாத்த விட உடல் ஆரோக்கியம் தீரும். கால் வலி, மூட்டு வலி, பெண்டை கைட்டிடுச்சு சார், இடுப்புக்கு கீழே வலி, நொந்து நூலாயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வரும், பழைய கடன் தீரும், புதிய கடன் சுப செலவுகளால் அதிகமாகும். இருந்தாலும் அந்த கடன் தீர்ற அளவுக்கு உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு வருமானங்கள் வரும், உறவுகள் மேம்படும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் வரும், நல்லா இருக்கும், அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லா இருக்கும். வேற நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. சனியினுடைய பார்வை நீங்கி குருவினுடைய பார்வை ஆர்வமாயிருக்கு, நிறைய சுப செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல வரவுகளும் வரும் அப்படின்னு இருக்கீங்க, முதலீடுமே செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க. முதலீடு அப்படிங்கும்போது நீங்க சொன்னீங்க பொருளாதாரத்தினுடைய சூழலை வச்சு, ஏன்னா என்னதான் நம்ம ராசி நட்சத்திரங்கள் பார்த்தாலுமே கூட இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்களை மையமா வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்லுங்க, இப்ப எந்த மாதிரியான பொருளாதார முதலீடுக்குள்ள நம்ம போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா பிரபஞ்சத்துக்கே நேரம் சரியில்லை. இதுல நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, மெட்டல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பெட்ரோலியம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, பெட்ரோலியம் பண்ணலாமா அப்படிங்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து ராகு வரப்போறார். இந்த ராகு ஜென்மத்திலே வர்றதுனால ஹிடன் ட்ரெஷர், எதிர்பாராத சில தனலாபம் வரும். நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் எப்பவுமே லாபம் வர்றதை வச்சு இன்னைக்கே நீங்கள் முடிவு பண்ண முடியாது. வந்த பிறகு நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் கீழே விழுந்துட்டீங்கன்னா நஷ்டம் இல்லைங்களா? இனிஷியல் ஸ்டேஜ்ல வர ஒரு லாபத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. கடைசி வரைக்கும் என்னங்கிறத பொறுமையா நின்று கவனம், பொறுமையா கடந்த கால 7 வருஷ அனுபவத்தை மனசுல வச்சுங்க. ஒரு ஸ்டெப்பா வாழ்க்கையில முன்னுக்கு போங்க. ஒரே நாள்ல சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா போங்க, சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் நல்லா வந்துடும், மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்காது, அரசாங்க பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகள் போகும். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய சுய சிந்தனையோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அற்புத பலன் கொடுக்கும். வரவு செலவு கையாளுதல் எப்படி சார் இருக்கணும்? கொஞ்சம் செலவுகள் இந்த வாட்டி நிறைய தான் சார் இருக்கும். ஒன்று குழந்தைங்க கல்யாணம், படிப்பு, இல்லைன்னா வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறதுன்னு கொஞ்சம் விரயம் இருக்கத்தான் செய்யும்.
அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போல்லாம் யார் சார் வீடு வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு சொந்த பணத்தை வச்சு பண்ணுறான்? பேங்க் லோன் வாங்கி தானே பண்ணுறாங்க. அதனால கடன் வரும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்திர சொத்து சேருதே, அந்த நம்பிக்கையில் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற 2வது 7 வருஷம் கைகட்டி உக்காந்துட்டீங்க. இனியாச்சு உங்களுக்கு இது கரெக்ட் டைம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் பண்ணணும். நல்லா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய கோயில் வழிபாடு பரிகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, சூப்பர் பரிகாரம் ஒன்று தரேன். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா பொன்னேரிக்கு பக்கத்துல பஞ்சஷ்டி நீங்க முன்னாடி 5 யாகங்கள் செய்த ஒரு கோவில். இந்த கோவில்ல ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்திரம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எந்திரம்னா மெஷினரினா என்ன? ஒரு வேகமா போறதுக்கு மெஷினரியை நம்ம கொடுக்கறது, அதை தான் நம்ம எந்திரம் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம பிரதிஷ்டை செய்வோம். ஆனால் இந்த கோவிலில் மனோன்மணியம் அப்படின்னு ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மனோன்மணிய எந்திரம். அது அம்மனுடைய சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி. இதில் என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஇ படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆர்கிடெக்ட் இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த மனோன்மணி எந்திரத்தில் 11 கோணம், ஏகதச கோணம்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்துக்குள்ள போட்டிருப்பாங்க. வரையறதே கஷ்டம். கண்டிப்பா. அதுல சிற்பத்துல வரைஞ்சி இருக்கும் கோவில் கோபுரத்துல. நீங்க அந்த கோயில் உள்ள போகும்போதே 11 ஏகதச கோணம் மனோன்மணி எந்திரத்துக்குள்ள. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிவசக்தி சொரூபமாக, இந்த தாந்திரீக ரூபமாக, மாந்திரீகத்துல அங்க எந்திர ரூபமாக இருக்கார். அது அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு இறைவனது பூரண கடாட்சம், சிவசக்தி சொரூபம் கிடைக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க அமைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அம்மன் சன்னதிக்கு போனீங்கன்னா அந்த அம்பாள் நெற்றிக்கண்ணோட காட்சி தராள். முக்கண்ணியா. இவளுக்கு நீங்க பட்டு புடவை வேணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நூல் புடவை கூட வாங்கி கொடுங்க. வஸ்திர தானம், 16 வகையான ஷோடச அபிஷேகம், இது 2ம் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம். 7ஆம் பார்வையா குரு பார்க்கிறார். அற்புதமான வருமானங்கள் வரும், கடன் தீரும், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.